வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை கிட்ட சிக்கிய ஆதாரம், அடுத்த நொடியே உளவுத்துறையை களம் இறக்கிய முதல்வர் விஜய். முதல்வருடைய நெஞ்சு படபடன்னு இருக்குதான். ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆடியோ மற்றும் வீடியோ ரிலீஸ் பண்றதுல ரொம்ப ஃபேமஸ். டாக்டர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இருந்து சுற்றுச்சூழல் பேரணியை தொடக்கி அந்த பேரணியினுடைய முடிவில் அண்ணாமலை அவர்கள் உரையாற்றினார். அப்படி உரையாற்றுகின்ற தருணத்தில் இந்த ஆட்சியானது ஊழலை ஒழிப்பதற்காக வந்திருப்பதாக சொல்றாங்க. முதல்வர் ஊழலை ஒழிப்பார் போல இருக்குது. ஏன்னா அவருக்கு எந்த தேவையும் இல்லை, அவர் லஞ்சம் வாங்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறாரு, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கை நீட்ட ஆரம்பித்து விட்டார்கள். எங்கிட்ட ஆடியோ ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சார். ஆனால் அதை வெளியிடுவதற்கு முன்பாக நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் திருத்திக் கொள்வார் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. ஊழலை ஒழிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சட்டமன்றத்திலே முதல்வர் வந்து பேசினார். உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும், மக்கள் வரி பணத்தை தொடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், தொட்டவனையும் விடமாட்டோம் என்று சொல்லிட்டு இப்போ நாங்க தொடமாட்டோம், ஓகேங்களா, ஏற்கனவே எவனா கொள்ளடிச்சிருந்தானா அவனையும் விடமாட்டோம் என்று காட்டமாக சட்டமன்றத்திலே பதிலளித்தார். இப்போ அண்ணாமலை மட்டும் வீடியோ வெளியிட்டு விட்டார் என்றால் நம்ம முதல்வருக்கு அந்த பிம்பம் தூள் துளா போயிடும். அதனால தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்தை அழைத்து இருக்கின்றார். அழைத்து அண்ணாமலை பேசின ஒட்டுமொத்த வீடியோவும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அந்த வீடியோவை போட்டு கேட்டிருக்கிறாரு. கூட இருக்கின்ற சகாக்கள் கிட்ட வந்து அண்ணாமலை எந்த ஆதாரம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறார். அதுக்கு கூட இருந்த சகாக்கள் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இல்லைங்க எல்லாமே சரியா தான் போகுது, எங்குமே பிரச்சனை இல்லை, யாரும் கை நீட்டவே இல்லை அப்படின்னு வந்து கூட இருந்த சகாக்கள் வந்து நம்ம முதலமைச்சருக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாம் நீட்டா போகுது, சரியா போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை, அமைதியா இருங்க அப்படின்னு முதல்வருக்கு சொல்லி இருக்கின்றார்களாம். இல்ல அண்ணாமலை ஆதாரம் இல்லாம பேச மாட்டாரு, அதுல நம்ம பற்றி அவருக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும், ஆதாரம் இல்லை என்றால் உடனடியாக நடவடிக்கையில் இறங்குவாங்க என்பது அவருக்கு நல்லா புரியும். இப்போ பாஜகவுடைய பின்னணியில் இருந்து அவர் பேசல, ஒரு தனி மனிதனாக பாஜக பிரிந்து வந்து அரசியல் கட்சி நடத்துகின்றார். அரசியல் கட்சி நடத்துறவங்க சிறைக்கு போனாங்கன்னா அந்த கட்சி முடங்கிவிடும். அதனால ஆதாரம் இல்லாம ஆளுங்கட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற மனிதன் அண்ணாமலை இல்லை. அதனால ஆதாரத்தை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் கிட்ட உத்தரவிட்டு இருக்கின்றார். அதுக்கு அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, துறை ரீதியா வந்து ஒரு ஆய்வு செய்வோம், எந்தெந்த துறையில என்னென்ன வேலை போயிட்டு இருக்குது அப்படின்னு நாம கண்காணித்தாலே போதும், எங்க ஊழல் நடந்திருக்குது, எவன் கை நீட்டி இருக்கின்றார் என்ற விஷயமானது தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகாரிகளும் நெருங்கிய வட்டாரமும் தெரிவித்திருக்குது. அப்படின்னா உளவுத்துறையை களத்துல இறக்குங்க, என்னென்ன பணி நடந்து கொண்டிருக்கிறது, இப்ப நடக்கின்ற பணிக்கு நாம எவ்வளவு காசு ஒதுக்கி இருக்கோம், கடந்த கால அரசானது அந்த பணிக்கு எவ்வளவு காசு ஒதுக்கி இருக்கின்றார்கள், யாரெல்லாம் வந்து டெண்டர் எடுத்தாங்க, ஸோ அந்த டெண்டர் நிறுவனத்திடத்துல நம்ம அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்ல அதிகாரிகளோ எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறாங்க பாருங்க. கடந்த காலத்துல டெண்டர் எடுத்தவங்க நம்ம ஆட்சியில எவ்வளவு பேர் டெண்டர் எடுத்திருக்காங்க, எல்லாவற்றையும் நோட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விரிவான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றாராம். அது மட்டும் கிடையாது, நம்ம அண்ணாமலை அவர்களையும் உளவுத்துறை கண்காணிக்க வேண்டும். அதாவது எந்தெந்த துறையில எங்கெங்க ஊழல் நடக்குது என்பதை பற்றி நம்ம உத்தரவிட்ட உளவுத்துறையானது ஆதாரங்களை கொண்டு வருவதற்கு முன்பாக அண்ணாமலை கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரத்தை கொண்டு வரணும் என்பதற்காக அண்ணாமலைய உளவுத்துறையானது நோட் பண்றதாம். அதனால அண்ணாமலை கிட்ட சிக்கி இருக்கக்கூடிய ஆதாரம் என்ன என்பதையும் கண்டுபிடிப்பாங்களாம். அதே மாதிரி ஒவ்வொரு துறையில் நடக்கக்கூடிய ஊழல் பற்றியும் ஒட்டுமொத்தமான தரவுகளையும் முதல்வர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்களாம். அந்த தரவுகளும் அண்ணாமலை கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த ஆதாரமும் ஒப்பிட்டு பார்த்து அண்ணாமலை சொன்னது உண்மையா பொய்யா என்று கண்டறிவார்களாம். அதனால விரிவான ஒரு பெரிய டீமையே வந்து அண்ணாமலை சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்காக முதலமைச்சர் களம் இறக்கி இருக்கின்றாராம். ஆனா தவேகா சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்ல அமைச்சர் பெருமக்களோ கை நீட்டவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட புகார்கள் வந்து கொண்டு இருக்கிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும், கீர்த்தனா மீது கூட வந்து நம்முடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மீது கூட வந்து
ஒரு புகாரானது சமூக வலைதளத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறது. 4 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி இருப்பதாக ஒரு தகவல். அதுக்கு கீர்த்தனா அவர்கள் பதிலளித்து விட்டார்கள். ஏங்க 4 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி இருப்பதாகவும் அதை பதிவு செய்து விட்டதாகவும் சொல்றாங்க. அப்படி 4 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி பதிவு செய்வதை நீங்க நிரூபித்தீர்கள் என்றால் அந்த வீட்டை நான் உங்களுக்கு இலவசமா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க எங்கும் வீடு வாங்கவும் இல்லை, வீணா பொய் பரப்புரை செய்துக்கிட்டு தெரியாதீங்க அப்படின்னு கீர்த்தனா அவர்கள் அலறி போய் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். இரண்டாவது, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நன்றாக கல்லா கட்டுகின்றாராம். ஏன்னா கொங்கு மண்டலம் முழுக்க முழுக்க நூற்பாலைகள் இருக்குது. மாசு கட்டுப்பாட்டு இடத்துல சர்டிபிகேட் வாங்கணும், சுற்றுச்சூழல் சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கியே ஆகணும். அதனால தொடர்ந்து திருப்பூர்ல இருக்கக்கூடிய எல்லா நிறுவனத்திலும் அடிக்கடி சோதனை நடக்கும். ஸோ அந்த சோதனை வந்தா தொழில்கள் நடக்காது. அதை பயன்படுத்தி கொண்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் லம்பா அமௌண்ட் அடிச்சிட்டாராம். அப்படி லம்பா அமௌண்ட் அடிச்சவருக்கு கார் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. ஏன்னா ஒரு கார் பிரியரம், அதற்காக டிஃபெண்டர் கார் வாங்கிட்டு இருக்காரு. வாங்கின உடனே எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சிடும் இல்லையா, உளவுத்துறையானது கண்டுபிடிச்சிடும் இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மனைவியினுடைய சகோதரன் இருக்கா தெரியுமா, அவருக்கு சொந்தமான மாட்டு கொட்டைகளை கொண்டு போய் அந்த காரை நிறுத்தி வைத்திருக்கின்றாராம். சமூக வலைத்தளம் முழுவதுமே இந்த பேச்சு தான் அடிபடுகிறது. ஆசைப்பட்டு கார் வாங்கின அந்த அமைச்சரால அந்த காரை ஓட்ட முடியலையா, துடிக்கிறாரு, தவிக்கிறாரு. ஆனா வெளியே தெரிஞ்சிடுமே என்ற ஒரு அச்சம் தான் அவருக்கு இருக்குதா. அது மட்டும் இல்ல, சவுக்கு சங்கர் கூட இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே மாதிரி அமைச்சர் பெருமக்களும் தாராளமாக கை நீட்டுகின்றார்கள் என்று அழுத்தும் திருத்தமாக சொல்லுகின்றார்கள். அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, தவேகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எவ்வளவு பணம் வாழ்நாளில் பார்த்துருப்பாங்களோ அந்த பணத்தை ஒரே நாளில் பார்க்குறாங்களாம். ஒரு அமைச்சராக இருக்கின்றவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வயது இருக்குன்னு வச்சுங்களேன். அவரு இந்த 40 வருஷத்துல எவ்வளவு பணம் பார்த்திருப்பாரு? ஒரு 10 கோடி. அதை விட பன்மடங்கான கோடிகள் ஒரே நாள்ல வீட்டுக்கு சேருதா. அமைச்சர் பெருமக்கள் மறுத்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க நாங்க பாதுகாத்துக்கிறோம், கொஞ்சம் அமைதியா போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொந்த பந்தங்கள் கை நீட்ட ஆரம்பித்து விடுகின்றார்களாம். பல துறையில கல்லா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுல பல அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தயவு செய்து வீட்டை நோக்கி வந்துடாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சரி நாங்க நேரடியா வரோம், இல்லை எங்க அலுவலகத்தை பாருங்க, வீட்டை தேடி வந்தீங்கன்னா கண்டிப்பா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தொழிலதிபர்கிட்டையும் இந்த மாதிரி பொட்டி பொட்டியா கொண்டாந்து கொடுத்து தவறுகளை மறைக்கக்கூடியவங்க எல்லாம் வீடு நோக்கி வருகின்ற போது அவங்க கிட்ட அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் போன்ல பேசின விஷயம் அண்ணாமலை கிட்ட ரெக்கார்டா கிடைச்சிருக்குதான். அந்த ரெக்கார்டு தான் இப்போ முதலமைச்சரை தூக்கம் தொலைக்க வைத்திருக்கிறதா. ஊழலை ஒழிக்க போறோம்னு சொல்லிட்டு வந்த நமக்கு ஆடியோவோ வீடியோவோ ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம இமேஜை மொத்தமா நாசமாக்கிடும். ஒண்ணு, இவங்க ஊழலை ஒழிக்க மாட்டாங்க அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, முதல்வருக்கு ஆளுமை இல்லை, அமைச்சர்கள் கட்டுக்கடங்காம லஞ்சம் வாங்குறாங்க, அமைச்சர்களை கட்டுப்படுத்த முடியல, சட்டமன்ற உறுப்பினர்களை கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற ஒரு இமேஜ் வந்துடும். அது மட்டும் இல்ல, இப்பவே நம்ம விஜய் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதாவது மாற்று கட்சிக்காரங்க ஏதாவது தப்பு பண்ணா கைது பண்றாரு, ஆனா அவங்க கட்சிக்காரங்க சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்ல மாவட்ட செயலாளரோ ஏதாவது தப்பு பண்ணா அவங்க மீது நடவடிக்கை பாய்வது கிடையாது. ஆனா அந்த கட்சியில தொண்டனா இருக்கான்னு வச்சுங்களேன், அவன் மீது நடவடிக்கை பாயுது, கட்சி விட்டு தூக்குறாங்க. ஆனால் உயர் பொறுப்புல இருக்கிறவங்க மீது எவ்வளவோ புகார் வருது, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர்ல இருக்கக்கூடிய பல கம்பெனிக்காரங்க கதறாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ நூல் விலை உயர்வு, தவின்னு தவிக்கிறாங்க. இரண்டாவது, மின்கட்டண உயர்வு, அது இல்லாம மின்வெட்டு பிரச்சனை, அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி சரிவு. இப்படி தொடர்ந்து பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் நகர உற்பத்தியாளர்கள் அமைச்சர் பெருமக்கள் இல்ல தவேகாவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்லா கட்டுவதனால கடுமையா பாதிப்படைந்திருக்கின்றார்களாம். ஸோ அவங்களே போய் அண்ணாமலை கிட்ட பல ஆதாரங்களை சொல்லியிருப்பதாகவும் தெரியுது. அப்போ இவங்க தூய ஆட்சி கொடுக்குறாங்களா இல்ல ஊழலை யாருக்கும் தெரியாம செய்யறாங்களா? 3 மாதத்துல இப்படி கை நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
3 வருஷத்துல தமிழ்நாட்டையே சுரண்டி விட மாட்டார்களா அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. ஏற்கனவே விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவலையா இருக்கின்றாராம். ஏன்னா ஆட்சி மாறி கிட்டத்தட்ட 108 நாட்கள் ஆகிவிட்டதாம். ஆனால் அதிகாரிகள் இந்த தவேக அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கவே மறுக்கின்றார்களாம். முதலமைச்சர் சுற்றி இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் முதலமைச்சர் சொல்வதை கேட்கின்றார்கள். ஆனா முதலமைச்சருக்கு மட்டும்தான் நட்புடன் இருக்காங்களா, விசுவாசமா இருக்கின்றார்களா அப்படின்றது அவருக்கே சந்தேகமா இருக்குது. ஏன்னா இப்ப தவேக ஆட்சியில் இருக்கக்கூடிய பல அரசு அதிகாரிகள் திமுகவுக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்காங்க. அந்த நெருக்கமானது தவேகா ஊழல் கரைபடைந்த கட்சியாக அடையாளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சேகர் பாபு அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு வார்த்தையை விடுறார். என்ன வார்த்தை பாருங்க, இந்து அறநிலையத்துறை சார்பாக 106 அறிவிப்பு வெளியிட போறீங்க, அது எப்படி நீங்க நிறைவேற்ற போறீங்க நான் பார்க்க போறேனே அப்படின்னு சேகர் பாபு அவர்கள் சொல்றார். அதுக்கு இன்னைக்கு விளக்கம் அளித்திருக்கக்கூடிய இப்போது இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் சொல்றாரு, பாருங்க அதிகாரிகள் தான் யாரோ ஒருத்தர் வேவு பார்த்து கொண்டு போய் சேகர் பாபு கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. அவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க, எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தா பட்ஜெட்ல என்ன அறிவிப்பு வருது என்ற விஷயத்தை கூட வேவு பார்ப்பாங்க பாருங்க. அப்போ இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க, மக்கள் பணத்தை கொள்ளடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆதாரங்களை ஒட்டுமொத்தமாக மறைப்பதற்கு அதிகாரிகள் பயன்படுத்தி என்ன சித்து வேலையெல்லாம் காட்டிருப்பாங்க. அதனால யாரா இருந்தாலும் சரி இந்த உளவு தகவல் சொன்னவன் தண்டிக்கப்படுவான் அப்படின்னு ரமேஷ் அவர்கள் இன்னைக்கு பேட்டி அளித்திருக்கின்றார். ஏன்னா சட்டமன்றத்திலே எப்படிங்க நீங்க தயாரித்த பட்ஜெட்டு உங்களுடைய திட்டங்கள் சேகர் பாபுக்கு நீங்க அறிவிப்பதற்கு முன்பாக தெரிந்தது என்று சபாநாயகர் கேட்டார். அன்னைக்கே சட்டமன்றத்தில் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். ஆனா அன்னைக்கு சொல்லாம இன்னைக்கு பேட்டி அளிக்கின்றார். யாரோ அதிகாரிகள் தான் வேவு பார்க்கின்றார்கள், அவங்க தான் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. பாருங்க ஆட்சி மாறினாலும் சரி அதிகாரிகள் ஒத்துழைப்பது கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா திமுக ஆட்சியில அதிகாரிகள் கை நீட்டி விட்டார்கள். சோ அவங்க கை நீட்டின விஷயமானது திமுகவுக்கு தெரியும். அதனால ஆளுகின்ற அரசாங்கத்திடத்துல அதிகாரிகளை போட்டு கொடுத்து விடுவோம், என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. சோ அந்த மிரட்டலுக்கு பயந்துதான் இந்த அரசாங்க ரகசியங்கள் திமுகவினருக்கு கிடைக்கிறது. நாமளே கடந்த ஆட்சியில ஊழல் செய்த அதிகாரிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தோம் என்றால், அவங்கள எங்க வைக்கணுமோ அங்க வச்சோம் என்றால் நிச்சயமா நம்முடைய தகவல்கள் திமுகவுக்கு போகாது. முதல்வரும் நாங்களும் ஒன்று கூடி இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம், இனி அப்படி ஒரு தகவல் எங்கும் கசியாது அப்படின்னு ரமேஷ் அவர்கள் சொல்றாரு. திமுக ஆட்சியில கை நீட்டின அதிகாரிகள் தவேக ஆட்சியில கை நீட்ட மாட்டாங்கன்ட்டு எப்படி ரமேஷ் அவர்கள் நினைக்கிறாரு, முதல்வர் எப்படி நினைக்கிறாரு? அதனால ஊழலை ஒழித்து விட்டோம், இந்த மாதிரி ஒரு ஆட்சியை எங்கேயா பார்க்க முடியுமா என்று முட்டு கொடுக்கின்ற வைகோவும் கூட்டணி கட்சிகளும் இன்னைக்கு அமைச்சர் பெருமக்களே அதிகாரிகள் திமுக சொல்படி நடக்கின்றார்கள், இப்போதும் ஊழல் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களை கண்டறிய வேண்டும், அவங்களை எங்க வைக்கணுமோ அங்க வைப்போம். இரண்டாவது நம்ம நிர்மல்குமார் மின்துறை அமைச்சரும் சொல்லி இருக்கின்றாரு, இன்னும் 2 ஆண்டுகள்ல திமுகவினர் அரசியல் விட்டு போயிடுவாங்க, அறிவாலயத்தை வெள்ளை அடிச்சு வாடகைக்கு தான் விட வேண்டும், அதற்கு பிறகு திமுகவினர் செய்த ஊழல்கள் ஒட்டுமொத்தமாக கண்டறியப்படும், கண்டறிந்து விட்டால் சட்டப்படி அவங்களுக்கான தண்டனை விரைவாக கிடைக்கும். ஊழல் செய்தவர்கள் தப்பித்தால் எங்க ஆட்சியிலும் ஊழல் செய்து விட்டு தப்பித்து விடலாம் என்று நினைப்பாங்க, அதனால திமுகவினர் விடமாட்டோம் அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். மொத்தத்துல 3 மாசத்துல அளவில்லாத ஊழல்கள் அரங்கேறுது. அதனால தான் அரசை விட்டு ஒதுங்கி சமூக பணி செய்து கொண்டிருக்கின்ற அண்ணாமலைக்கே பல ஆடியோக்கள் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை கிட்ட இருக்கின்ற அந்த ஆதாரத்தை கைப்பற்றுகின்றார்களா, இல்ல வேற ஏதாவது ஒரு ஆதாரமா கொடுத்து அரசு அதிகாரிகள் முதல்வரை திசை திருப்புகின்றார்களா, அப்புறம் அண்ணாமலை வைத்திருக்கின்ற ஒரிஜினல் ஆதாரத்தை வெளியிட்டு இந்த ஆட்சியை முடக்க போறாரா, பொறுத்திருந்து பார்க்கலாம். காவல்துறை அதிகாரியா இருந்த அண்ணாமலை கிட்ட சிக்கியிருக்கக்கூடிய ஆதாரம் உளவுத்துறை கிட்ட சிக்குமா, இல்ல ஏமாற்றம் அடைவார்களா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.